ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸில் யூனிட் 7 அதில் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதோட பேசிக்கான திங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த கிளாஸில் நாலடியார்னா என்ன, எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்து என்னென்ன இருக்குது, ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, ப்ளஸ் வந்து 2003 எடிஷன்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் என்ன இருக்குது, அடுத்து 4 மணிக்கடிகை, ஸோ இந்த மாதிரி வந்து அறநூல் தொடர்பான செய்திகளை பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம அந்த தலைப்புகள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இப்போது அறநூல் அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து என்னென்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். சங்க நூல்கள் எனப்படும் 10 பாட்டு 8 தொகை ஆகிய 18 நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு 14 கீழ்கணக்கு நூல்கள் என வழங்கப்பெறும். சங்க நூல் அப்படின்னா என்னதுங்க, ஒரு 18 புக்கை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது 10 பாட்டு 8 தொகை, 10 பாட்டில் ஒரு 10 புக்கு இருக்கும், 8 தொகையில் 8 நூல் இருக்கும் இல்லையா. இது தெரியும் இல்லையா நமக்கு. அப்போ மொத்தமாக சேர்த்து 18 நூல்கள். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சங்க நூல்கள். சங்க காலத்தில் தோன்றிய நூல்களை சங்க நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்க காலத்துக்கு அடுத்து வந்த 18 நூல் தான் என்னதுங்க, 14 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ சங்ககால நூல்கள்னால் நம்ம என்ன சொல்லுவோம், 14 மேல் கணக்கு நூல்கள்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு 18 சொல்லுவோமா, அதுதான் யார், 10 பாட்டு 8 தொகை. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும். சங்க காலத்தில் தோன்றுனதை 14 மேல் கணக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றுனதை 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவோம். இதுவும் எத்தனை இருக்கும், 18 இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருச்சுங்களா. சங்க காலத்தில் தோன்றது 14 மேல் கணக்கு, அதில் 10 பாட்டு 8 தொகைன்னு 2 பிரிவு இருக்குது. சங்க காலத்துக்கு பின்னாடி தோன்றுனது 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா. சரி, இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்னா அது என்னங்க கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். இப்போ ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம். சரி, சொசைட்டியை கூட விடுங்க, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம போய் சேர்றோம். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இப்படி தானே இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில ரூல்ஸ் வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல் ஸ்கூலுக்கே சொல்கிறாங்கன்னா, ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு வந்து கடமைகள் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணணும், இது ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா. அதை தான் மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதி தான் என்னது, அறம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா. அந்த அறம் எப்படி பிரிக்கலாம்னா, அறு கூட்டல் அறுனாலே தெரியுது, ஏதோ வந்து அறுத்து தூக்கி எறிய சொல்கிறாங்க போலவே அப்படின்னு தெரியுது இல்லையா. எதை அப்படி தூக்கி எறிய சொல்கிறாங்கன்னா, தீமையை அறுப்பது, தீமையை நீக்குவது என்றும், அறுதி செய்வது, கடமைகளை வரையறுப்பது என்றும் பொருள் கொள்வர். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஜென்ரலாக சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஓகேவா. அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். சங்கம் மருவிய காலத்தில் இயற்றப்பட்ட 18 நூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதை நான் ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா. சரி, அந்த 18 நூல்களும் ஒரு பாடலில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பழம் பாடல் அப்படின்னா இதுதான். இந்த ஒரு பாட்டை தான் நம்ம எல்லாரும் பல வருஷமாக ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், 14 கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய 18 நூலோட பெயர்களையும் நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. சரி, அடுத்தது இப்போ நம்ம 14 மேல் கணக்கு நூல்னால் 2 பிரிவாக நம்ம பிரித்தோம். என்னென்னு பிரித்தோம், 10 பாட்டு 8 தொகைன்னு சொல்லிட்டு 2 பிரிவாக பிரித்தோம். இதை 3 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். என்னென்னு பிரிக்கிறோன்னா, அறம், அகம், புறம். அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு சொல்லிட்டு 14 கீழ்கணக்கு நூல்களை 3 பிரிவாக நம்ம பிரிப்போம். அறநூல்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 நூல்கள் இருக்குது. இப்போ நம்மளோட சிலபஸில் எது கவர் ஆகிருக்கு, இந்த அறநூல்கள். ஓகேங்களா. சரி, அகநூல் அப்படிங்கிறது 6 இருக்குது, புறநூல் அப்படிங்கிறது 1 இருக்குது. அப்போ இந்த புறநூல் ஒன்றே இருக்குது இல்லையா, அதை கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக, நமக்கு தான் அறநூல் மட்டும்தானே சிலபஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்ல யூனிட் 6 இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இந்த தலைப்பு எல்லாமே நமக்கு முக்கியமானது தான். அதனால் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இங்கே தமிழ் பொறுத்தளவில் நமக்கு இந்த அறநூல் மட்டும்தான் நமக்கு தேவை. அதுலேயும் செலக்டடாகவே அவங்களும் நமக்கு சிலபஸில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. சரி, இப்போ அடுத்து பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறப்பொருள் சார்ந்த ஒரே நூல் களவழி 40. சரிங்களா. புறநூல் ஒன்றே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது என்னது, களவழி 40. இப்போ அறநூல் 11 இருக்குது, அகநூல் வந்து 6 இருக்குது, புறநூல் வந்து 1 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதெல்லாம் என்னென்னங்கிறத பிரித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அந்த 11 நூலோட பேர் என்ன, அதோட ஆசிரியர்கள் வந்து யார், எத்தனை பாடல்கள் வந்து இருக்குங்கிற விஷயத்தை ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை வந்து பிரிவாக பிரித்து நம்ம பார்ப்போம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே மெயின் கேரக்டர் யாருங்க, திருக்குறள். ஓகேவா. அதை எழுதினவர் யார், திருவள்ளுவர். ரொம்ப முக்கியமான ஏரியா இல்லைங்களா. நமக்கு 1330 குறள்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஒரு மறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய காலம் வச்சே நீங்கள் ஈஸியாக இந்த ஏரியாவை மெமரைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
ஒரு மறை அப்படின்னா எதுங்க? திருக்குறள். ஓகேவா? அடுத்தது 400. ஓகேங்களா? 400 பாடல்களை கொண்ட 2 நூல்கள் வந்து 14 கீழ்கணக்கில் இருக்குது. நமக்கு அப்வியஸாக தெரிஞ்சது தான் நாலடியார், பழமொழி, 400. ஸோ இந்த பெயர்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக இந்த 18 நூல்களோட பெயர்களை மெமரி பண்ணிடலாம். அப்போ 400ங்கிறப்ப நாலடியார், பழமொழி, 400 ரெண்டுலேயுமே எத்தனை பாடல்கள் இருக்கும்? 400 பாடல்கள் வந்து இருக்கும். நாலடியாரை எழுதினவங்க யார்? சமண முனிவர்கள். நிறைய முனிவர்கள், சமண முனிவர்கள். சரிங்களா? பழமொழி 400 எழுதினவர் யார்? முன்றுரை அரையனார். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது வந்து மும்மருந்துனாலே என்னதுங்க? திரிகடுகம், சிறுபஞ்சம் மூலம், ஏலாதி. இந்த 3 நூல்கள் தான் என்னது? மும்மருந்து. மருந்து பெயர்களால் ஆன நூல். சரிங்களா? திரிகடுகத்தை யார் எழுதுனது? நல்லாதனார். ஸோ இது என்ன சொல்லலாம்னா, திரியை நல்லா திரிச்சு போடுங்க. அந்த திரி இருக்கா, திரியை விளக்கில் நல்லா திரிங்க. நல்லாங்கிறது இங்கே இருக்கா, அப்போ திரிகடுகத்தோட ஆசிரியர் பேர் என்னது? நல்லாதனார். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே அந்தந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷார்ட்கட்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அப்போ திரியை வந்து நல்லா திரி இல்லையா, 100 ரூபாய்க்கு சூப்பரான திரி இருக்கும், அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ 100 திரிக்கடுக பாடல்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே நம்மளோட கிளாஸில் ரெகுலராக வரும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலத்தை எழுதினவர் யார்? காரியாசான். சரிங்களா? ஸோ இது வந்து 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். சில பதிப்பில் வந்து 97ன்னு கொடுத்துருப்பாங்க நம்மளோட பள்ளி பாட புத்தகத்திலே. சில பதிப்பில் 102ன்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தாங்க நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த 2 ஆன்சருமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்? மெமரி பண்ணிக்கணும். காரியாசான் எழுதின சிறுபஞ்ச மூலத்தில் 102 பாடல்கள் அல்லது 97 பாடல்கள். பரீட்சையில் நமக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்று 102 தருவாங்க, இல்லை 97 தருவாங்க. மெஜாரிட்டியாக நமக்கு இது வரைக்கும் 97 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரேராக தான் 102ங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இதோட ஷார்ட்கட் வந்து சின்ன ஒரு பஞ்சு எடுத்து பற்ற வச்சா என்ன ஆயிடுச்சு? அது கறி ஆயிடுச்சு. ஓகேங்களா? சின்ன பஞ்சு எடுத்து பற்ற வச்சா என்ன ஆயிடுச்சு? கறி ஆயிடுச்சு. அந்த கறிங்கிறது யார்? காரியாசான். ஓகேங்களா? சரி, ஏலாதிங்கிறது எழுதினவர் யார்? கனிமேதாவியார். ஏலாதிங்கிறதுல வந்து நம்பர் பார்க்க 7 மாதிரி தெரியுதா? அப்போ இங்கே வந்து 7ங்கிறது எதை சார்ந்தது? கணக்கை சார்ந்தது. ஓகேவா? அப்போ கனிமேதாவியார். ஓகேங்களா? அவ்வளோதான். சரி, இப்போ அடுத்து வந்து பார்ப்போம். 40 பாடல்களை கொண்டது. 40 பாடல்களை கொண்டது. எத்தனைங்க இருக்குது? 1 2 3 4 40 இருக்கா? சரி, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. ஓகேவா? 40 வந்திருக்கு. இன்னா, இனியவை, கார், களவழி. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இன்னா 40 கபிலரோடது, இனியவை 40 பூதஞ்சேந்தனாரோடது, கார் 40 கண்ணங்கூத்தனாரோடது, களவழி 40 பொய்கையாரோடது. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஜிஎஸ்க்கு இதெல்லாமே கவர் ஆகும்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது 5 வந்து இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? 5 50, 5 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. ஓகேங்களா? 5 50 மாறன் பொறையனார், 5 70 மூவாதியார், திணைமொழி 50 எழுதுனது கண்ணன் சேந்தனார், திணைமாலை 150 எழுதுனது கனிமேதாவியார். ஓகேங்களா? ஸோ கனிமேதாவியார் என்னென்னு எழுதியிருக்காருங்க? ஏலாதியும் எழுதியிருக்காரு, திணைமாலை 150 எழுதியிருக்காரு. அப்போ 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல் வந்து என்ன பண்ணியிருக்காரு? கனிமேதாவியார் எழுதியிருக்காரு. இதையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கைநிலை எழுதினது புள்ளங்காடனார். அடுத்தது மணி மொழி கோவைன்னு பிரியும். அந்த மணி அப்படிங்கிறது என்னென்னா நான்மணி கடிகை, மொழிங்கிறது முதுமொழி காஞ்சி, கோவைங்கிறது வந்து ஆசார கோவை. ஸோ இதில் நான்மணி கடிகை வந்து பார்த்திங்கன்னா 104 பாடல்கள் இருக்கும். முதுமொழி காஞ்சியில் 100 பாடல்கள் இருக்கும். ஆசாரக்கோவையில் 100 பாடல்கள் இருக்கும். நான்மணி கடிகை எழுதினவர் விளம்பி நாகனார், முதுமொழி காஞ்சி எழுதினது மதுரை கூடலூர் கிளர், ஆசாரக்கோவை எழுதினது பெருவாயின் மொழியார். ஓகேங்களா? இந்த பேஜ் வந்து கம்பல்சரி படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை ஞாபகம், இந்த ஏரியாஸை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக இதோட பேர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. இப்போ அறநூல்கள் 11 என்னென்ன, புறநூல் 1 என்னங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அகநூல் 6 வந்து என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோமா? ஸோ அறநூல்கள்னால் என்னது? அறம், ஒழுக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் என்னது? அறம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, லாஸ்ட்டில் இருக்கிறது திருக்குறள். சரிங்களா? 11 அறநூல்கள் என்னங்கிறத பார்த்துட்டோம். ஒரு புறநூல் நமக்கே தெரியும், என்னதுங்க? களவழி 40, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா? களவழி 40. அடுத்து அகநூல்கள் வந்து 6 இருக்கா? 5 50, 5 70, திணைமொழி 50, திணை மாலை 150, கார் 40, கைநிலை. இது எல்லாமே என்னதுங்க? அகநூல்கள். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களோட பிற செய்திகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில ஒரு முக்கியமான செய்திகள் ஜிஎஸ்ல வந்து இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. நம்ம சங்கம் மருவிய கால இலக்கியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், அறநூல்கள்னு வந்து
பெயர் பெற்றிருக்கு. சரிங்களா? சங்க கால நூல்களை 8 தொகை 10 பாட்டுன்னு பிரித்தாச்சு. சங்கம் மருவிய காலத்தை 14 கீழ்கணக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதை வேறு எப்படிலாமும் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீதி நூல்கள்னு சொல்கிறாங்க, அறநூல்கள்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரே நூல்களை பற்றி தான் குறிப்பிடப்படுது. அது என்னது? 14 கீழ்கணக்கு நூல்களை தான் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சங்கம் மருவிய காலம்ங்கிறது எந்த காலத்துலேருந்து எந்த காலத்து வரையும் சொல்கிறாங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கம் மருவிய காலம்னு சொல்கிறாங்க. இந்த சங்கம் மருவிய காலம் அந்த பீரியடில் தமிழ்நாட்டை யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள். இந்த களப்பிரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தை என்னென்னு பெயரில் வந்து வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்றாங்கன்னா இருண்ட காலம்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம இருண்ட கால இலக்கியம்னு இதுக்கு வந்து பெயரிடுறோம். சரிங்களா? அடுத்தது களப்பிரர்கள் வந்து எந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சமணமும் பௌத்தமும் மேலோங்கி இருந்த காலம் இந்த களப்பிரர்கள் காலம் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து எந்த மொழியை ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது களப்பிரர்கள் வந்து பாலி மொழியை தான் வந்து ஆதரிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சரிங்க, இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயங்கள் கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா ஜிஎஸ்க்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் நம்ம இங்கேயும் இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ 14 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதோட பொருள் என்னன்னா 18 அப்படின்னு அர்த்தம். சரியா? கீழ் அப்படின்னா சின்ன நூல்கள். இதே 14 மேல் கணக்கு நூல் அப்படின்னு வரும்போது அந்த மேல் இருக்கு இல்லையா, அது என்ன சொல்லும் அப்படின்னா அதிக அடிகளை கொண்டது அப்படின்னு வந்து நமக்கு பொருள் கொள்ளும். இங்கே கீழ் அப்படின்னா சிறிய குறைந்த அடிகளை கொண்ட நூல்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள்னு வந்துருச்சுனாலே நமக்கு குறைந்த அடிகள் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டால் 2 அடி தான் இருக்கும், 4 அடி எடுத்துக்கிட்டால் வெறும் 4 அடி தான் இருக்கும் இல்லையா? இப்போது இன்னொன்று வந்து இந்த சிறந்த 10 வரும் இல்லைங்களா, முதுமொழி காஞ்சி, அதெல்லாம் ஒரு அடியாக தான் வரும் நமக்கு. இந்த மாதிரி குறைந்த அடிகளில் வாழ்க்கையோட நெறிமுறைகளை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியதான் என்னது 14 கீழ்கணக்கு நூல்கள். சரி, 14னா 18ன்னு பார்த்துட்டோம், கீழ்னா சிறியன்னு பார்த்துட்டோம், அதாவது குறைந்த அடிகள்னு பார்த்துட்டோம். கணக்கு அப்படின்னா நூல் அப்படி இல்லாட்டி இலக்கியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த 14 கீழ்கணக்கு நூலோட பொருட்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது அடிகள் குறைந்து வரும் கீழ்கணக்கு நூல்கள் அம்மை என்னும் அழகு உடையன என்று தொல்காப்பியம் கூறுகின்றது. சரியா? அம்மை அப்படிங்கிறது என்னதுங்க? அழகுடன் இருப்பது, அழகாக நீட்டாக நமக்கு பொருள் எடுத்து உரைக்குது அப்படிங்கிறதா, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் ஒவ்வொரு தடவையும் முட்டி மனப்பாடம் பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. இந்த 18 நூலையும் யார் தொகுத்தாங்க, யார் தொகுப்பித்தாங்கங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல. சரிங்களா? அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் அனைத்தும் வெண்பா யாப்பில் ஆனவை. என்ன யாப்பு வகை? வெண்பா யாப்பால் ஆனவை. இவை பெரும்பாலும் ஒழுக்க நெறிகளை கூறுகின்றன. இது நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் தான். சரி, இது அறநூல் 11, அகநூல் 6, புறநூல் 1ங்கிறது நமக்கு தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த டேபிள் படிக்கும்போது 18 நூலோட டேபிள் ஆசிரியர் யார், எவ்வளோ பாடல்கள்னு படித்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம என்ன படித்தோம்? கைநிலைங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் இந்நிலை கைநிலைன்னு சொல்லிட்டு 2 நூல் இருக்குது. இந்த 2 நூலில் ஏதாவது ஒரு நூலை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூலில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு சேர்த்துருக்க தான் என்னது? கைநிலை. சரிங்களா? ஏதாவது ஒரு நூல் மட்டும்தான் இதில் எடுத்துக்குவாங்க. 2010 தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள் என்ற நூலில் கைநிலை என்ற நூல் மட்டுமே இடம் பெற்றுள்ளது. அதை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த 2 நூலில் இதுவா அதுவாங்கிற இதில் 2010ஆம் ஆண்டு தமிழ் பல்கலைக்கழகம் என்ன நூல் வெளியிட்டாங்க? செம்மொழி தமிழ் இலக்கண இலக்கியங்கள்ங்கிற ஒரு நூல் வெளியிட்டாங்க. அதில் 14 கீழ்கணக்கு நூலில் எந்த நூலை மட்டும் நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க? கைநிலைங்கிற நூலை மட்டும்தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம படித்த டேபிள்லேயும் என்ன படித்தோம்? நம்ம கைநிலை மட்டும்தான் நம்ம படித்தோம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இதுவும் கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் இல்லைங்களா? அதை இந்த பாயிண்டில் நம்ம தெளிவு பண்ணியாச்சு. அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களில் 2 நூல்கள் எழுதினவர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன்னா ஏலாதியும் திணைமாலை 150 எழுதினவர் யார்? கனிமேதாவியார். ஆல்ரெடி இந்த டேபிள் படிக்கும் போதே சொல்லி கொடுத்துட்டேன்னா. அடுத்தது பொய்கையார் களவழி 40 எழுதியிருக்காரு, இந்நிலையும் எழுதியிருக்காரு. ஆனால் அந்த இந்நிலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டேபிளில் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் எத்தனை இருக்குது? 3. மும்மருந்து அப்படின்னு நம்ம படித்தோமா? திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நீதி நூல்களில் இந்த 18 நூல்கள் இருக்கு இல்லையா? அந்த 18 நூல்லேயே நீதி நூல்களே ரொம்ப பெருசு வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். நீதி நூல்களில் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது எதுனா இன்னா 40, இனியவை 40. அடுத்தது அகநூல்களில் பெரியது. சரிங்க, இந்த நீதி நூல்ன்றப்ப 18ன்னு சொல்லிட்டேன்னா அறநூல் தான் நீதி நூல். 11 நூலில் வந்து பெரியது திருக்குறள், சின்னதுன்னு பார்க்கும்போது இன்னா 40, இனியவை 40. அகநூல் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. அந்த 6ல் பெருசு அப்படின்னா திணைமாலை 150, சின்னது அப்படின்னா கார் 40. ஓகேங்களா? அந்த 6 நூலில் பெருசு எதுனா திணைமாலை 150, அந்த 6 நூலில் சின்னதுன்னா கார் 40. இரட்டை அறநூல்கள் அப்படிங்கிறப்ப இன்னா 40, இனியவை 40. இது எல்லாமே கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா?
ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அறம் என்பதற்கு 8 வகையான பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசு. சரிங்களா? அடுத்தது 14 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறும் பாடல்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். அடிநிமிர் பில்லா செய்யுட்டொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட உரைப்பது கீழ்கணக்காகும். இது வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா பன்னிரு பாட்டியல்ங்கிற இடத்துல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இந்த பாடல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 17 கீழ்கணக்கு பற்றி சொல்லியிருக்கு. சரியா? அடுத்தது பொருள் நெறி மரபில் அறம் பொருள் இன்பம் அடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி மறுபடியும் பன்னிரு பாட்டியலில் தான் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்தது இந்த பன்னிரு பாட்டியல் அல்லது இந்த பன்னிரு படலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நூலை எழுதினவங்க யாருன்னா அகத்தியரோட 12 சீடர்கள் தான் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடலெல்லாம் பன்னிரு பாட்டியலில் இருக்குது. அந்த பன்னிரு பாட்டியல்ங்கிற நூல் எழுதினது யார்? அகத்தியரோட 12 சீடர்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதோட அறநூல்கள் தொடர்பான செய்திகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போமா? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி வந்து கான்செப்ட் எல்லாமே எங்கே கவர் ஆகிருக்கும்? நாலடியாக 4 மணி கிடைக்கும் அந்த மாதிரி இடங்களில் கவர் ஆகிருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்ததும் ஃபுல்லாக அதே தானே. அப்போ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அந்த இடத்துல தான் நமக்கு அதிகமாக வந்து காட்ட முடியும். இங்கே ஜென்ரலாக பேசிக்கான ஒரு 4-5 கொஷின் மட்டும் நான் காட்டுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பன்னிரு பாட்டியலில் முதல் வரி 2-3 வரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிநிமிர் வில்லா செய்யுட்டொகுதி அறம்பொருள் இன்பம் அடிக்க அவ்வகை திறம்பட வருவதுங்கிறத நம்ம பார்த்தோமா. இது எதை பற்றி சொல்லுது? 17 கீழ்கணக்கு நூல்களை பற்றி நமக்கு சொல்லுது. சரி, அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்களுள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. நீதியை வலியுறுத்துவதுனா நான் இப்போ தான் லாஸ்ட்டாக சொன்னேன் இல்லையா, என்னது 11 நூல்கள் அறநூல்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நீதியை வலியுறுத்தக்கூடியது. அடுத்தது சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. சங்க காலம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம 17 மேல் கணக்குன்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி அப்படின்னா என்னதுங்க? 17 கீழ்கணக்கு. ஓகேங்களா? அடுத்தது 17 மேற்கணக்கு 17 கீழ்கணக்கு என்ற வழக்காற்றில் கணக்கு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நூல் அல்லது இலக்கியம் அப்படின்னு நம்ம படித்தோமா. இங்கே நமக்கு நூலுங்கிற பொருள் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 17 கீழ்கணக்கு நூல்களுள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன அப்படின்னா செப்பல் ஓசையில் வந்து நமக்கு அமைந்திருக்கு. நீங்கள் எங்களுக்கு இது சொல்லித்தரலையேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெண்பா யாப்பால் ஆனது நம்ம படித்தோமா. அப்போ வெண்பாவோட ஓசை என்னது? செப்பல் ஓசை தானே. அப்போ எப்படி ஆயிடுச்சு? கனெக்ட் ஆகி ஒரு ஆன்சர் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா? ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்போ அறநூல்கள் தொடர்பான செய்திகள் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு நாலடியார் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக நடத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புது சமச்சீராக இருக்கட்டும், பழைய சமச்சீராக இருக்கட்டும், 2003 எடிஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸாக இருக்கட்டும், தேவிரா புத்தகமாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் கொஷினாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் பேஜ் எவ்வளோ வந்து போகணும். பாடல், அதோட பொருள், அதோட சொல்லும் பொருள், புக் பேக் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு மெட்டீரியலே உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். ஸோ பார்த்தீங்களா பாடல் வந்து எத்தனை போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ புக் பேக்கும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறதா காமிச்சிடறேன். ஸோ புக் பேக் வந்து பார்த்திங்களா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸோடு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு நாலடியார் வந்து டீச் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.